இறை இல்லத்திலே குழுமி இருக்கின்றோம். அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை எந்த வழியிலே வாழக்கண்டு பின்பற்றினார்களோ உத்தம சத்திய சஹாபாக்கள் குடும்பத்தார்கள் மீதும், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லவர்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள், நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும், இந்த அவையிலே குழுமி இருக்கக்கூடிய நம்மனர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. என்பார்களே, சுவர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட 10 சஹாபாக்களினுடைய வரலாற்றை பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு பாகம் நாம் பார்த்து வந்தோம். உஹதுடைய யுத்தம் வரை அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்த்தோம். அதனுடைய படிப்பினைகளை குறித்து தெரிந்து கொண்டோம். உஹதுடைய யுத்த களத்தில் முஸஅப் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே இருந்து பெற்ற அந்த கொடி பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபருடைய யுத்தத்தின் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஒரு வாக்குறுதி அளிக்கின்றார்கள். நாளைய தினம் இந்த சேனையை, கொடியை, இஸ்லாமியர்களுடைய கொடியை ஒருவரிடம் நாம் கொடுக்க போகின்றோம். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு அவர் அல்லாஹ்வை மிகவும் நேசிக்கக்கூடியவர், அவர் இறை தூதரை மிகவும் நேசிக்கக்கூடியவர். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வும் இறை தூதரும் அவரை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லிவிட்டாங்க. இதை கேட்ட மாத்திரத்தில் யார் அந்த சஹாபி என்ற எதிர்பார்ப்பு எல்லாருடைய எண்ணத்திலும் சூழ ஆரம்பிக்கிறது. யாராக இருக்கும்? உமர் ரலியல்லாஹு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், நான் எந்த விதமான பதவிக்கும் ஆசைப்பட்டதில்லை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பதிவு, இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உரைக்கு பிறகு, நான் எந்த விதமான பதவிக்கும் ஆசைப்பட்டதில்லை. நபிகளார் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதற்கு பிறகு அது யாராக இருக்கும் என்று அந்த இரவு முழுக்க எல்லா சஹாபாக்களும் அந்த எண்ணத்தை ஓட்டிக்கொண்டிருந்தார்கள். நானும் அந்த எண்ணத்தை ஓட்டிக்கொண்டிருந்தேன்னு பதிவு செய்யப்படுது. அப்போ அந்த அளவுக்கு ஆவலோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகாலை மறுநாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த மாத்திரத்தில் அலி ரலியல்லாஹு அவர்களை அழைக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அவர்கள் இருப்பதை அறிந்து அவரை வரச் சொல்கின்றார்கள். பிறகு பெருமானாருடைய உமிழ்நீரை கொண்டு அலி ரலியல்லாஹு அவர்களுடைய கண்ணுக்கு தேய்க்கப்பட்டு அது நிவாரணத்தை பெறுகின்றது. அன்பானவர்களே, அன்றைய தினம் முதல் அலி ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமியர்களுடைய கொடியை ஏந்தியவர்களாக போர்க்களத்தை சந்திக்கின்றார்கள். அப்போ இந்த நிகழ்வு அன்பானவர்களே, இதைத் தொடர்ந்து பல்வேறு உதாரணங்கள், பல்வேறு போர்களை குறித்து நாம் முறையாக அடுக்கடுக்காக அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றை படிக்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரே ஒரு போர் அலி ரலியல்லாஹு அவர்கள் பங்கு கொள்ளவில்லை என்பதையும் நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். தபூக்குடைய யுத்தத்தை தவிர்த்து பாக்கி எல்லா போர்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு துணை நின்றவர்கள் அலி ரலியல்லாஹு. இப்போ தபூக்குடைய யுத்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தலைமை ஏற்று சிரியாவை நோக்கி செல்ல வேண்டி இருப்பதால் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மதீனாவினுடைய பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுது. உடனே அலி ரலியல்லாஹு அவர்கள் மாத்திரமல்ல, எல்லோரும் பரவலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை இந்த போர்க்களத்துக்கு அழைச்சிட்டு போகலங்கிறது ஒரு பெரிய பேச்சுவார்த்தை ஆகுது. அலி ரலியல்லாஹு அவர்கள் விரைந்து பெருமானாரிடத்தில் அனுமதி கேட்கின்றார். நானும் போர்க்களத்திற்கு வருகின்றேன் என்று அனுமதி கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஊமையை சொல்கிறாங்க. அலியே, மூசா அவர்களுக்கு ஆரூன் அவர்கள் இருந்த உறவுமுறை போல நமது உறவுமுறை இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையான்னு கேட்டுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, என்ன, எனக்கு பிறகு ஒரு நபி கிடையாது என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறாங்க. அப்போ இங்கே இந்த ஹதீஸை, இந்த நிகழ்வை இங்கே ஏன் குறிப்பிடுகின்றேன் என்று சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த கிலாஃபத், அவர்களுடைய பதவி ஏற்பதற்கு பிறகு ஏற்பட்ட அந்த குழப்பங்கள், அந்த ஃபித்னா, இந்த நிகழ்வை, இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு கூட ஃபித்னாக்கள் பிற்காலத்திலே நடைபெற்றது. அன்பானவர்களே, இந்த நிகழ்வும் அங்கே நடங்கேறுகிறது. அதைத் தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதே காலகட்டத்தில் மதீனாவை நோக்கி ஒரு மிகப்பெரிய படை வருதுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த அகல் போர், சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அவர்களுடைய ஆலோசனைக்கு இணங்க மதீனாவினுடைய எல்லைகள் எல்லாமே அகல் குழி தோண்டப்பட்டு எதிரிகள் படை மதீனாவிற்குள்ளாக விரைவாக வந்துவிட முடியாத ஒரு சூழலை உருவாக்கின அந்த அகல் போரில் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வீரம் பறைசாற்றப்பட்டது. அரேபிய உலகத்தினுடைய மிக பிரசித்தி பெற்ற ஒரு வீரர் அப்துல்னு சொல்லக்கூடிய அந்த வீரன் எதிரி படையில் இருந்துட்டு முஸ்லீம்களை பார்த்து அரைகூவல் விட்டு கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் முஸ்லீம்களுடைய படை அவனை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருக்கிறாங்க. யாருமே முன்வராத சூழ்நிலையில் அலி ரலியல்லாஹு அவர்கள் முன்வராங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அலி கவனம், அவன் அப்து என்று அறிவுரை சொல்லக்கூடிய நிகழ்வும் அங்கே அரங்கேறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், அவனை குறித்து நான் அறிவேன்னு அலி ரலியல்லாஹு அவர்கள் புறப்பட்டு போறாங்க. அந்த இருவருக்கும் உண்டான சண்டை வரலாற்றில் பதிவு செய்யப்படுகின்றது. மணல் புழுதிகளால் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்க முடியாத சூழல் அங்கு உருவாகுது. ரெண்டு பேர்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம சஹாபாக்கள் இந்த சைடும் அந்த சைடு எதிரிகளும் நின்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில அப்துவினுடைய தலை கீழே விழுது, அல்லாஹு அக்பர் என்ற குரல் எழுது, அவனுடைய உடல் பனைமரம் சரிவதை போல சரிந்து விழுது. அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த காட்சியில வெளியில வராங்க. அன்பானவர்களே, இப்பேற்பட்ட வீரத்திற்கு சொந்தக்காரர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வீரம். ஒவ்வொரு போர்க்களத்திலும் அவருடைய வீரம் வெளிப்பட்டு கொண்டே வந்தது. இந்த போர்கள் அன்பானவர்களே, அலி ரலியல்லாஹு அவர்கள் போர்க்களத்தில் எதிரியை சந்திப்பதற்கு முன்பாக பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, ஒன்று நீ இல்லை நான் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துவோம். ஆனால் அலி ரலியல்லாஹு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, எனது உயிர் யார் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, அல்லாஹ் என் வாளால் உன்னை நரகத்திற்கு சொந்தமாக்குவான், இல்லை உன்னுடைய வாளால் என்னை சொர்க்கத்திற்கு சொந்தமாக்குவான். அலி ரலியல்லாஹு அவர்கள் எதிரியை சந்திப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு போர்க்களத்திலும் இந்த வார்த்தையை பயன்படுத்தியதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகின்றார்கள். அன்பானவர்களே, மதீனாவிலே யூதர்களுடைய அட்டூழியம் தெரியும். யூதர்களுடைய கோட்டை, அங்கே முஸ்லீம்களுக்கு எதிராக யூதர்கள் செய்த அந்த சதித்திட்டங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு எதிராக அந்த கோட்டைகளை தகர்க்கப்பட வேண்டும், அந்த கோட்டைகளை முஸ்லீம்கள் கைப்பற்ற வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு பிறகு பல்வேறுபட்ட கோட்டைகள் கைப்பற்றினாலும் கூட குமாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கோட்டையை முஸ்லீம்களால் உள்ளே நுழைய முடியாத ஒரு சூழல் உருவாகும். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைய தினம் ஒரு தளபதியை நியமிக்கப் போகின்றேன்னு முன்னர் சொன்ன அதே வார்த்தையை சொல்கின்றார்கள். அந்த தளபதி அலி ரலியல்லாஹு அவர்களுடைய கைகளில் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகின்றது. அந்த கோட்டை தகர்க்கப்பட்டு முஸ்லீம்கள் அதை கைப்பற்றுகின்றார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா இடங்களிலும் இப்படி அலி ரலியல்லாஹு அவர்களுடைய பங்களிப்பு, எல்லா போர்களிலும் பங்களிப்பு, எல்லா விஷயங்களிலும் பெருமானாரோடு குழந்தையிலிருந்து ஒரு சஹாபி இருந்தார்னு சொன்னால் அலி ரலியல்லாஹு அவர்கள் மாத்திரம்தான் அதிகமான தொடர்பை வைத்திருந்தவர்களாக இருக்காங்க. அப்போ இப்படி அவர்களுடைய காலகட்டம் நடந்தேறுகின்றது. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண நிகழ்வு நமக்கு தெரியும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தை நாம் பார்த்தோம். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தை குறித்து பார்த்தோம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தை குறித்தும் பார்த்தோம். அன்பானவர்களே, அலி ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்திற்கு செல்வதற்கு முன்பாக ரெண்டு விஷயத்தை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த ரெண்டு விஷயங்கள், ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஆழமான ஹதீஸ் நம்மளுடைய எண்ணத்தில் கொண்டிருக்க வேண்டும். இந்த நிகழ்வுக்கு செல்வதற்கு முன்பாக, என் தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள், ஏனெனில் உங்களில் ஒருவர் உஹது மலையினுடைய அளவுக்கு தங்கத்தை தானம் செய்தாலும் என்னுடைய தோழர்களில் 2 கை அளவு குவியல்களில் அவர்கள் தானம் செய்ததற்கு ஈடாகாது. ஏன், ஒரு கை, அதில் பாதி, ஒரு கையினுடைய அளவு அவர்கள் கொடுத்த அந்த தானத்திற்கு ஈடாகாது. அதனால் என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றிக்கணும். ரெண்டாவதாக, இந்த வரலாற்று நிகழ்வு அன்பானவர்களே, பொதுவாக அலி ரலியல்லாஹு அவருடைய வரலாற்றை குறித்து சொல்லுவர்கள் பெரும்பான்மையானவர்கள் இந்த நிகழ்வுக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா இது சரியாக கவனமாக கேட்க வேண்டிய, கவனமாக படிக்க வேண்டிய சில நிகழ்வுகள் இங்கே அரங்கேறி இருக்கின்றது. அப்போது நம்முடைய எண்ணத்தில் ஒருவேளை அவருடைய எண்ணம் இப்படி இருக்குமோ இல்லை அப்படி இருக்குமோங்கிற மாதிரியான சிந்தனையை நாம் கொண்டிருக்கக்கூடாது. அந்த சைத்தானிய சிந்தனையிலிருந்தும் நாம் விலகி இருக்க வேண்டும். எதை கேட்கின்றோமோ அந்த வரலாற்றை அப்படியே புரிந்து கொண்டவர்களாக நாம் இந்த வரலாற்று பதிவுக்குள்ளே போவோம். அப்போது அன்பானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தை நாம் பார்த்தோம். அந்த ஆட்சி காலகட்டத்தில் புரட்சியை எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த குழப்பவாதியான இப்னு சபா என்று சொல்லக்கூடிய அந்த யூதன் முஸ்லீம்களுடைய கூட்டத்தில் இணைந்து முதலாவதாக வைத்த வாதமே என்ன? ஆட்சிக்கு தகுதியானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து வாழக்கூடிய அவருடைய குடும்பத்தார் அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் பொறுப்புன்னு தான் அந்த பிரச்சனையை ஆரம்பிக்குது இல்லையா? அதற்கு பிறகு ஒன்றின் பின் ஒன்றாக பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இறுதியாக ஷஹீதாக்கப்பட்ட நிகழ்வுக்கு பிறகு 3 நாட்கள் தொடர்ந்து அங்கே அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்காத ஒரு நிலை மதீனாவினுடைய சூழல் உருவாகுது. 3 நாட்கள் அடுத்த கலீஃபா யாருங்கிற எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை. ஆனால் இந்த கிளர்ச்சியாளர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை அடுத்த கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அவர்கள் மதீனாவினுடைய நகரத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆனால் அலி ரலியல்லாஹு அவர்கள் அதை உடனடியாக ஒத்துக்கொள்ளவில்லை. மதீனா நகரம் முழுவதும் கலவரக்காரர்களுடைய சூழ்ச்சி, கலவரக்காரர்களுடைய சூழலே உருவாகுது. மதீனாவினுடைய நகரம் முழுவதும் கௌஃபிகின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈஜிப்து நாட்டை சார்ந்தவர் தான் அந்த கிளர்ச்சியாளர்களுடைய கூட்டத்திற்கு தலைமை தாங்கி மதீனாவை முற்றுகையிட்டு மதீனாவினுடைய எல்லாவற்றையும் அவர்கள் தான் ஆக்கிரமித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்திய மஸ்ஜிது நபவியில் அவர் இமாமாக நின்று தொழக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய கிளர்ச்சியாளர்களுடைய கூட்டம் மதீனாவை முழுவதுமாக ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய சூழலில் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய பெயரை சிபாரிசு செய்கிறாங்க. இங்கே இஸ்லாத்தை விட்டு பல்வேறு விஷயங்கள் இஸ்லாத்திற்கு முரணாக நடைபெறுவதை அலி ரலியல்லாஹு அவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கும் ஒரு முடிவு கிட்டி ஆகணும். உடனே அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மூத்த நபித்தோழர்களை அழைத்து, தல்ஹா ரலியல்லாஹு அவர்களை போன்று, ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களை போன்று, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களை போன்று நபித்தோழர்களை அழைத்து ஒரு ஆலோசனையை நடத்துகிறாங்க. அந்த ஆலோசனையின் அடிப்படையில் அடுத்த கலீஃபாவாக அலி ரலியல்லாஹு அவர்கள் பதவி ஏற்பதற்காக ஒத்துக்கொள்கின்றார். அன்பானவர்களே, இந்த நிகழ்வு கூட பல்வேறு இமாம்கள் வேறு வகையான எழுத்துக்கள் மூலமாக வேறு வகையான ஒரு பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு போரினுடைய நிகழ்வில் இவர்களுடைய பையத் உன்னுடைய வாளை காண்பித்து இவர்களுடைய பையத் நடைபெற்றது என்பதாக கூட எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த நிகழ்வுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய முதல் உரையை மக்களுக்கு இப்படி உரையாற்றுகின்றார்கள். கஅபாவும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் புனிதமானவை. முஸ்லீம்கள் அனைவரும் சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். முஸ்லீம் ஒருவர் இன்னொரு மனிதரை தமது நாவினாலோ செயல்களாலோ துன்பம் விளைவிக்க மாட்டார். உங்கள் செயல்பாடுகளில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்து கொண்டிருப்பவை பற்றி உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய அந்த மறுமை நாளில் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். மனிதர்களிடம் மட்டுமல்ல, விலங்குகளிடம் கூட உங்கள் செயல்பாடுகளை பேணி காத்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். அவனுடைய கட்டளைகளை புறக்கணித்து விடாதீர்கள். நன்மையை செய்யுங்கள், தீமையிலிருந்து விலகிடுங்கள்னு அலி ரலியல்லாஹு அவர்களுடைய முதல் உரை இப்படித்தான் மக்களை நோக்கி நடைபெறுகின்றது. இதற்கு பிறகு சோதனை காலகட்டமானது உருவாகும். சோதனை காலகட்டம்னு சொன்னால், சகோதரத்துவ சண்டை, கருத்து வேறுபாடுகள், பல்வேறுபட்ட பிரச்சனைகளை அலி ரலியல்லாஹு அவர்கள் பதவியேற்றதிலிருந்தே சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறுது. எந்த நபித்தோழர்களை அழைத்த அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த பையத் வாங்கினாரோ அந்த நபித்தோழர்கள் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களும் தல்ஹா ரலியல்லாஹு அவர்களும் சில நபித்தோழர்களோடு சேர்ந்து அலி ரலியல்லாஹு அவர்களிடத்தில் வந்து முதல் நிகழ்வாக கலீஃபாவாக பொறுப்பேற்றியவுடன் முதல் நிகழ்வாக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த படுகொலைக்கு பிறகு யார் அந்த படுகொலையை நிகழ்த்தினார்களோ அவர்களை உடனடியாக பழிவாங்க வேண்டும்னு இவர்கள் ஆழமாக அலி ரலியல்லாஹு அவர்களிடத்தில் முதல் நிபந்தனையாக வைக்கப்படும். இப்போ இந்த நிபந்தனை அலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்டதற்கு பிறகு நிச்சயமாக பழிவாங்கலாம். அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அதில் மாற்றுக்கருத்தே இல்லைன்னு அலி ரலியல்லாஹு அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். நிச்சயமாக பழிவாங்கலாம், ஆனால் கால சூழ்நிலை அதற்கு ஏற்ப இல்லை. ஏன்னா மதீனா நகரம் முழுவதும் கிளர்ச்சியாளர்களுடைய படை, அவர்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் ஒரு படையை தயார் செய்து அவர்களுக்கு எதிராக அந்த தண்டனைக்குரியவர்களுக்கு யார் அந்த கிளர்ச்சியாளர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை படுகொலை செய்தார்களோ அந்த கூட்டத்தாருக்கு எதிராக ஒரு செயலை ஆற்றுவது என்பது பிறகு மீண்டும் ஒரு பாதகமான செயலுக்கு போகும் அலி ரலியல்லாஹு அவர்கள் இதில் தடுத்து விடுகின்றார்கள். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்வு நபித்தோழர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் வலியை ஏற்படுத்தது, மனக்கசப்பை ஏற்படுத்துது. அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை போன்ற ஒரு ஆட்சியாளரை பார்த்தாங்க. மௌனமாக அமைதியாக இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக ஏதாவது ஒரு செயல் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு எதிராக நான் போர் செய்வதற்கு தயார் என்று எல்லா சஹாபாக்களும் ஒருமித்த கருத்தில் பின்வாங்கி நிற்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு கலீஃபாவாக ஆன பிறகு உங்கள் சொன்ன வார்த்தை என்ன? ஜக்காத் கொடுக்கலனா, ஜிஸ்யா வரியை கட்டலனா அவர்களுக்கு எதிராக நான் போர் தொடுக்க தயார் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் உரத்த குரலில் சொன்ன அந்த மாதிரியான ஒரு ஆட்சியை எதிர்பார்க்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களை போன்று எந்த அதிகாரி எந்த இடத்திலே தவறு செய்தாலும் அங்கேயே தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று தவறுகளுக்கு எதிராக ஒரு கடுமையான நிகழ்வை அரங்கேற்றிய உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சியை போன்று இந்த நபித்தோழர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் கால சூழ்நிலை அதற்கு ஏற்ப அமையலை. இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப அலி ரலியல்லாஹு அவர்களுடைய திட்டமானது வேறு வகையில் அவர் கொண்டு போக பார்க்குறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் கூட உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களிடத்தில் சென்று ஒரு ஆலோசனை கேட்டாங்க. இறுதி கட்டம் நெருங்க
இப்பொழுது ஆரம்பத்திலிருந்து அலிரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய இந்த கவர்னர் ஆளுநர்களை எல்லாம் குடும்ப சார்ந்த ஒரு சில ஆளுநர்கள் வச்சிருந்தாங்க. அந்த ஆளுநர்களால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு எதிராக அலிரலியல்லாஹு அவர்கள் அப்பொழுது அவர்களை பதவி இறக்கம் செய்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆட்சியை நடைமுறைப்படுத்துங்கன்னு ஏற்கனவே ஆலோசனை கொடுத்திருந்தாங்க. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அதை ஏற்க மறுத்து விட்டார்கள். இறுதி காலகட்டத்தில் ஒரு சிலர் மீது அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது, ஆளுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை அலி ரலியல்லாஹு அவர்கள் உடனடியாக என்ன பண்ணுறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நியமித்த ஆளுநர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படுது. பெரும்பான்மையான ஆளுநர்கள் பதவி நீக்கத்திற்காக உத்தரவு பிறப்பிக்கப்படுது. அந்த உத்தரவு மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அலி ரலியல்லாஹு அவர்களுடைய உத்தரவு பெரும்பான்மையான நாடுகளில் ஆளுநர்களை பதவியிறக்கம் செய்வதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய புரட்சிப்படை தயாராகுது. கலீஃபாவுக்கு எதிராகவே ஒரு பெரிய புரட்சிப்படை தயாராகுது. அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் ஆளுநர்களாக பதவியேற்பு நடத்த வேண்டும் என்று அந்த நாட்டுக்கு செல்றாங்களோ அவர்களை அப்படியே துரத்தி விடுறாங்க. அவர்கள் மீண்டும் மதீனாவை நோக்கி திரும்பி வராங்க. இந்த சூழ்நிலை உருவாகும். அப்ப எல்லா இடங்களிலும் மக்களுடைய புரட்சி ஏற்படுது, எல்லா நாடுகளிலும் ஏற்படுது. பல இடங்களில் கவர்னர்களை விரட்டி அடித்து மதீனாவிற்கு அவர்கள் திரும்பக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பிறகு, அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒட்டகப்போர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அவர்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுவதற்காக இந்த கிளர்ச்சியாளர்கள் எல்லா சஹாபாட்களையும் போய் சந்திக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை கூட சென்று சந்தித்திருக்கின்றார். அவர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை குறித்து தவறான சில செய்திகளை சொல்லும் பொழுது ஆயிஷா நாயகம் சொன்ன பதில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் வஹி வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் அழைத்த ஒரு உத்தமர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். அவருக்கு எதிராக இப்படி ஒரு பேச்சை நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பினாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே இந்த மாதிரியான கிளர்ச்சியாளர்கள் போய் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை குறித்து கேள்வி கேட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை குறித்து கேட்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டினாங்க. பத்ருடைய போரில் அவர் பங்கு கொள்ளலை, சரியா? அவரும் சொல்றாரு ஆமாம். அதற்கான காரணம் இருந்தது, அவருடைய மனைவியார் அங்கே நோயுற்று இருந்தக்கூடிய நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அனுமதியோடு அவர்கள் அங்கே பங்கு கொள்ளலை. உதைபியா உடன்படிக்கையின் பொழுது அவர் அங்கே உடன்படிக்கையில் பங்கு கொள்ளலை. அது உண்மையானு கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க. ஏனென்று சொன்னால் உதைபியா உடன்படிக்கையின் பொழுது முதல் தூதுவராக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தான் மக்காவில் போனாங்க. அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற செய்திக்கு இதெல்லாம் சம்பவம் எல்லாம் இவர்களுக்கு தெரியும். அப்போ இந்த நிகழ்வை எல்லாம் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய இவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு ஹஜ்ஜு சென்று இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த ஷஹீதனுடைய விஷயத்தை கேள்விப்பட்டு மிகுந்த ஆச்சரியத்திற்கு அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க. பிறகு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை சந்திப்பதற்காக போகிறாங்க. தல்ஹா ரலியல்லாஹு அவர்களும் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை சந்திப்பதற்காக அவங்க போகிறாங்க. மக்காவினுடைய ஆளுநரோடு ஒரு பெரும் படை தயார் செய்து அவர்கள் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்ததற்கு, அந்த படுகொலைக்கு நிகராக அந்த கிளர்ச்சியாளர்களை பழிவாங்க வேண்டும் என்று ஒரு பெரும் படை தயார் செய்து அவர்கள் போகிறாங்க. அப்போ அங்கே மதீனாவிற்கு நேரடியாக போக முடியாதுன்னு பாஸ்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு இவர்கள் படையெடுத்து போகிறாங்க. அந்த பாஸ்ராவை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய படை கைப்பற்றுது. இதெல்லாம் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு செய்தியாக வருது. அலி ரலியல்லாஹு அவர்கள் குறுகிய ஒரு படையோடு இந்த பாஸ்ராவை நோக்கி வருகின்றார்கள். இப்போது எவ்வளவு பெரிய ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக ஒரே திசையில் ஒரே நிழலின் கீழ் பயணம் செய்த இரு கூட்டத்தாருடைய சந்திப்பங்க நிகழ்வு. இப்போ இங்கே இந்த நிகழ்வு நடப்பதற்குள்ளாக ஏற்கனவே ஆளுநர்களுடைய பதவி இறக்கம் நடக்குது இல்லையா? இப்போ இங்கே கூபாவினுடைய ஆளுநரும் சிரியாவினுடைய ஆளுநர் இவங்க ரெண்டு பேருமே அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக ஒரு புரட்சியை வெளிப்படுத்துகிறாங்க. அவர்களுக்கு எதிராக புரட்சியை வெளிப்படுத்துகிறாங்க. கூபாவினுடைய ஆளுநராக அபு மூசா ரலியல்லாஹு அவர்களும் சிரியாவினுடைய ஆளுநராக முஆவியா ரலியல்லாஹு அவர்களும் இந்த வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ இது எல்லாமே சேர்ந்து அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு பெரிய சுமையாக வருது. யாரையெல்லாம் போய் சென்று புரிய வைப்பது என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் திகைத்து நிற்கிறாங்க. சரி, முஆவியா ரலியல்லாஹு அவர்களை பார்ப்பதற்கு முன்பாக, அங்கே போய் சிரியாவிலே சென்று சந்திப்பதற்கு முன்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த கூட்டத்திற்கு விளக்கத்தை கொடுக்க வேண்டும்னு சொல்லி இவர்கள் விரைகிறாங்க. பாஸ்ராவிற்கு விரைகின்றார்கள். அன்பானவர்களே, அந்த பாஸ்ராவினுடைய நாட்களில் அங்கே நடக்குது 2-3 பேச்சுவார்த்தைக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்களும்
அலி ரலியல்லாஹு அவர்களோடு பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடைபெறுது. இங்கும் அங்குமாக பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடைபெறுது. இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் ஒரு சமாதான நிலை ஏற்படுவதை அந்த இப்னு சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதனுடைய சொன்னோம் இல்லையா, உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய காலகட்டத்திலே இந்த ஃபித்னாவை கிளப்பி விட்ட ஒரு மிக முக்கியமான பங்களிப்பாக இமாம்கள் பதிவு செய்கிறாங்க. அந்த இப்னு சபா யூதன் இந்த கூட்டத்தில் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய கூட இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், இரவோடு இரவாக இந்த சமாதான ஒப்பந்தத்தில் உடன்பாடு ஏற்படாமல் இரவோடு இரவாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களோடு அந்த படையோடு ஒரு தாக்குதலை அரங்கேற்றான். அந்த தாக்குதலானது ஒரு பெரிய பாதிப்பு, பல்வேறு சஹாபாக்களுடைய உயிர் தியாகம் ஏற்படுது. அந்த இடத்துல அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆயிஷா நாயகத்துக்கு அன்னை ஆயிஷா அவர்களை நோக்கி போகிறாங்க. போனதற்கு பிறகு அவர்கள் பத்திரமாக ஆயிஷா நாயகத்தை அங்கிருந்து வெளியேற்றுகின்றார்கள். அந்த போர் முடிவுக்கு வருது. அந்த சண்டையானது முடிவுக்கு வருது. கடுமையாக நடைபெற்ற அந்த தாக்குதல்கள் கூட பல்வேறு வழிகளை இந்த மார்க்கத்திலே, இந்த சமூகத்திலே, இந்த வரலாற்று நிகழ்வை படிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுது. ஏன்னா ஒரு பேச்சுவார்த்தையின் பொழுது ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களும் தல்ஹா ரலியல்லாஹு அவர்களோடு அலி ரலியல்லாஹு அவர்கள் பேச்சுவார்த்தை நடந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் கையில் வாள் இல்லை, இவர்களுடைய கையிலும் வாள் இல்லை. ஆனால் இருவருமே எதிர்முனையில் நின்றுட்டு இருவருடைய குதிரையினுடைய கழுத்து ஒரு சேர நின்று செலாம் சொன்னவர்களாக சகோதரத்துவத்தினுடைய அந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்ற அந்த என்னென்ன பேசினாங்கிற அந்த நிகழ்வை பதிவு செய்யும் போது, அந்த நிகழ்வை படிக்கும் பொழுது நம்மால் கண்களில் கண்ணீர் வராத ஒரு சூழ்நிலை தான் அதை படித்து கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. ஏன்னா அந்த மாதிரியான நெருக்கமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட இரண்டு கூட்டம் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையின் காரணமாக அவர்களுக்கு எதிராக இந்த கிளர்ச்சியாளர்களை நிச்சயமாக தண்டித்தாக வேண்டும் அலி ரலியல்லாஹு அவர்களும் எண்ணம் கொண்டிருந்தாலும் கூட உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இவர்களுடைய எண்ணம் அன்பானவர்களே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த ஒரு உரையாடல் நிகழ்வுது. இந்த உரையாடலுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி நடைபெறுது. இதற்கிடையில் ஒரு வருட காலம் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ச்சியாக அலி ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் இங்கும் அங்குமாக இந்த கிளர்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வந்ததற்கு பிறகு சிரியாவினுடைய முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறாங்க. நீங்கள் உடனடியாக நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை கைவிட வேண்டும், இல்லை என்று சொன்னால் இதற்காக நீங்கள் கலீஃபாவை எதிர்ப்பதற்குண்டான அந்த பழியை நீங்கள் ஏற்றுக்கணுங்கிறது அலி ரலியல்லாஹு அவர்களுடைய சைட்லேருந்து ஒரு கடிதம் போகுது. இங்கே முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பதில் கடிதம் எழுதி அனுப்புகிறாங்க. அந்த பதில் கடிதத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை தவிர வேறு வார்த்தைகள் எதுவுமே அந்த கடிதத்தில் இடம்பெறவில்லை. பதில் கடிதம் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைக்கப்பெறுது. இதை கொண்டு வந்த அந்த தூதுவரிடத்தில் கடிதத்தை பார்த்த மாத்திரத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்ல வராங்கங்கிறது புரிஞ்சிக்க முடியல. இப்போ அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. இப்போ ஒரு வருட காலம் நாம் சொல்லிட்டோம். அந்த ஒரு வருட காலத்திற்கு பிறகும் கூட உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய உயிர் தியாகம் அந்த மக்களுக்கு ஆழமாக பதிந்திருக்கின்றது. அவர் சொல்கிறார், அந்த தூதுவர் சொல்கிறாரு, நான் கிட்டத்தட்ட 50,000 மக்களை அந்த நிலத்திலே பார்த்தேன். அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை எண்ணி அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய தாடி நரைந்து கொண்டிருந்தது. இதை நான் கண்கூடாக பார்த்தேன். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு எதிராக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக நடைபெற்ற அந்த கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக நிச்சயமாக போர் தொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருப்பதையும் நான் கேட்டேன்னு அவர்கள் பதில் சொல்றாங்க. இதை கேட்ட அலி ரலியல்லாஹு அவர்கள் உடனடியாக அவரை சந்திக்க வேண்டும்னு ஒரு படையோடு போகிறாங்க. போனதற்கு பிறகு அங்கும் சில பேச்சுவார்த்தைகள் நடைபெறுது. இதற்கு இடையில் காரிஜியாக்களுடைய உருவாக்கம் இங்கே நிகழுது. இவர்களும் பல்வேறுபட்ட பிரிவினை எண்ணத்தோடு ஒரு கூட்டம் உருவாகுது. இந்த காரிஜியாக்கள் என்ற பெயருக்கு விளக்கமே பிரிவினைவாதிகளும் வெளியேறியவர்கள் என்று பொருள்படுத்து. அப்போ அன்பானவர்களே, முஆவியா ரலியல்லாஹு அவர்களோடு இந்த பேச்சுவார்த்தையானது அங்கேயும் ஒரு போர் மூடுது. அலி ரலியல்லாஹு அவர்களுடைய எண்ணம் கிலாஃபத்தில் இருந்து ஒரு கூட்டம் வெளியேறினால் அவர்களை உண்மையின் பால் அழைக்க வேண்டும் என்ற கட்டுக்கோப்பில் அலி ரலியல்லாஹு அவர்கள் இறைவனுடைய கட்டளைக்கு இணங்க இந்த போர்க்களத்துக்கு வெளியேறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை இப்படி ஒரு கலீஃபாவை படுகொலை செய்த அந்த கூட்டத்தை பழிவாங்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தக்கூடாது என்ற எண்ணத்தோடு இரு சகோதர சண்டை ஏற்படுது. ஒரு பனிப்போர் நிகழுது. அந்த போர்க்களத்திலும் பல நபித்தோழர்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க, உயிர் தியாகங்களாக. இப்போ இந்த போர்
ஒரு நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகவோ, அல்லது சொத்தை அபகரிக்க வேண்டும், அந்த நாட்டினுடைய வளங்களை பெற வேண்டும் என்பதற்காகவோ, இல்லை வேறு வகையான சண்டைக்காகவோ ஏற்பட்டது அல்ல. இது ஒரு பனிப்போர், இருவருக்கும் உண்டான ஒரு கருத்து வேறுபாடுகளால் உருவாகி இருக்கக்கூடிய அந்த போர்க்களத்தில் அன்பானவர்களே, பல நபித்தோழர்கள், பல முஸ்லீம்கள் இங்கும் அங்குமாக கொல்லப்படுகின்றார்கள். அந்த போர்க்களத்தினுடைய நடுவில் பலர் திருக்குரானை ஏந்தியவர்களாக, உயர்த்தி பிடித்தவர்களாக அவர்கள் அந்த குரானிய சிந்தனையை, மறுமை சிந்தனையை அந்த போர்க்களத்தினுடைய நடுவில் அவங்க காமிக்கிறாங்க. இதை பார்த்து அலி ரலியல்லாஹு அவர்கள் உடனடியாக அந்த போர்க்களத்தை, அந்த போரை நிறுத்துறதை பார்த்த உடனே இந்த காரிஜியாக்கள் இந்த முடிவை ஒத்துக்கலை. இந்த முடிவை ஒத்துக்காம அவங்க உடனே என்ன பண்றாங்க, அலி ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள், முஆவியா ரலியல்லாஹு அவர்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள்னு இந்த காரிஜியாக்கள் ஒரு கூட்டமாக உருவாகுது. இந்த காரிஜியாக்கள் பிற்காலத்தில் அந்த போர் நிகழ்ந்ததற்கு பிறகு இந்த காரிஜியாக்கள் ஒரு பெரும் கூட்டமாக உருவாகிறாங்க. இதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை எதிர்த்து செயல்படுவது அப்படின்னு அவர்களுடைய ஆட்சி தொடருது. என்பார்களே, இந்த காரிஜியாக்களுடைய ஒரு திட்டமாக அப்துல் ரஹ்மான் பின் முல்ஜிம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரிஜியாவை சார்ந்த ஒருவன் அலி ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் ஒரு நாள் அதிகாலை தன்னுடைய வாளில விஷத்தை தடவியவனாக ஃபஜ்ருடைய நேரத்தில் முதலாவதாக நபராக அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த இறை இல்லத்திற்கு விரைகிறாரு. அந்த இறை இல்லத்தில் இவன் அலி ரலியல்லாஹு அவர்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்குதலுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்கள் அங்கே உடல்நலக் குறைவால் அங்கே பாதிக்கப்படுறாங்க. விஷம் தடவப்பட்ட அந்த கத்தி அலி ரலியல்லாஹு அவர்களுடைய உடலை துளைத்தது. பிறகு 3 நாட்கள், இதே ரமலானுடைய 17வது ரமலானுடைய அந்த நாட்களில் அலி ரலியல்லாஹு அவர்கள் தாக்கப்படுகின்றார்கள். இறை இல்லத்தில் 3 நாட்கள் அவர்கள் படுத்த படுக்கையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகின்றார்கள். 3 நாட்களுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்கள் மரணமடைகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்பானவர்களே, இப்படி ஆட்சி பொறுப்பு ஏறியதிலிருந்து மரணம் அடையும் வரை பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறு முடிவடைகின்றது. இந்த வரலாறு சிலருக்கு புதியதாக இருக்கலாம், இதுதான் முதலாக கேட்கக்கூடியவர்களாக இருக்கலாம். சிலருக்கு மனக்கசப்பு ஏற்படலாம். ஒரு சகோதரத்துவ சண்டை, இப்படி ஒரு நிகழ்வை உண்மையிலேயே என்ன படிப்பினை நமக்காக தருகின்றது என்பதை நாம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாத்திற்கு எதிராக எதிரிகள் சூழ்ந்து வந்தபோது கூட இந்த சமூகம் இப்படி ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணதே இல்லை. எதிரிகள் படையை எதிர்கொள்ளும் பொழுது கூட இந்த சமூகம் இப்படி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவே இல்லை. முஸ்லீம்களுக்கு இடையே ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை இந்த சமூகம் சந்தித்திருக்கின்றது. அன்பானவர்களே, இது நமக்கான மிக முக்கியமான படிப்பினை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது சகோதர சண்டை ஏற்படுகின்றதோ அப்போதுதான் பிரிவினைவாதிகள் சைத்தானுடைய செயல்கள் இங்கே உருவாகி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னரே அறிவித்த அந்த ஹதீஸ். ஃபித்னாவினுடைய தொடக்கம் இந்த கோட்டை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வடிவமைத்த இந்த கோட்டையானது தகர்க்கப்படும். அது தகர்க்கப்பட்டது. அந்த ஃபித்னாவினுடைய நாட்கள் எப்போ முடிவடையும்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டம் தொடங்கி தஜ்ஜால் வர வரைக்கும் இந்த ஃபித்னாவினுடைய செயல்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால், அன்பானவர்களே, இறை வழியிலே ஒற்றை வசனத்தை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து வைத்திருக்க வேண்டும். ஒற்றுமை என்னும் கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வழிதவறி போக மாட்டீர்கள் என்ற இறைவசனத்தை நம்முடைய எண்ணத்திலே கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, மீண்டும் ஒரு முறை நம்முடைய நினைவுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் நம்முடைய உள்ளத்திலே மீண்டும் ஒரு முறை எடுத்துக்கொள்வோம். என் தோழர்களை திட்டாதீர்கள், ஏனெனில் உங்களில் ஒருவர் உஹது மலை அளவு தங்கத்தை தானம் செய்தாலும் அவர்கள் அந்த கால சூழ்நிலையில் அவர்கள் 2 கை அளவு கொடுத்த தானமோ அல்லது அதைவிட குறைவாக 1 கை அளவு கொடுத்த தானமோ அதற்கு ஈடாகாதுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொன்ன அந்த ஹதீஸையும், இப்படி இருக்குமோ அவருடைய எண்ணம், அல்லது இவ்வாறு இந்த எண்ணம் கொண்டதால் இந்த மாதிரியான முயற்சிகள் நடைபெற்று இருக்குமோ அப்படிங்கிறது அவர்களுடைய உள்ளத்தை அறியாதவர்கள் நாம். அப்போ அந்த சஹாபாட்களை குறித்து எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் நாம் எந்த விதமான சைத்தானிய செயல்களுக்கும் நம்முடைய உள்ளத்திலே இடம் கொடுக்காமல் விடைபெறுவோம். வல்ல இறைவன் இந்த வரலாற்று படிப்பினைகளை உணர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹித் தஹான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.